ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில் கம்போங் ஸ்ரீ லாலாங் குழுவாங் ஜஹூர் வாழும் அன்பான சிவபக்தர்களே, உங்களுக்கு பாரதி திருமகனின் பணிவான சிவராத்திரி நல்வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் 3 நாளாக சிந்தித்து வந்தோம் சிவராத்திரி விரதத்தை எப்படி கொண்டாடுவதுன்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. தெரிஞ்சு படித்து சொல்கிறத கேட்டு இப்படி செய்தாலும் சரிதான், தெரியாமலே உண்மையான பக்தியோடு இருப்பவர்களுக்கும் சிவபெருமான் அருளுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான கதைன்னு நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதாவதுங்க, சிவராத்திரி நேரத்தில் ஒரு பெரிய கோவிலில் ஒரு பெருச்சாளி அது பழம் பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நெய் விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கும் இல்லையா, அந்த நெய் விளக்கு தெரியாமல் தன்னோட முகத்தை வைக்க உள்ளே இருந்த திரி கொஞ்சம் வெளியில் ஒளிச்சுடர் பிரகாசம் அதிகமாக விளக்கு திரியை தெரியாமல் அந்த முகம் பட்டதனால, தூண்டிவிடப்பட்டதனால, அந்த சுடர் பிரகாசமாக தெரிந்ததுனால அந்த தெரியாமல் செய்த திருப்பணிக்கு என்ன பலன் கிடைச்சது தெரியுமோ? இந்த எலி தாங்க, இந்த பெருச்சாளி தாங்க மகாபலி சக்கரவர்த்தியாக பிற்காலத்திலே பிறந்தார் என்று நமக்கு புராணங்கள் கூறுகின்றன. இது சாதாரண பழம்பெருச்சாளி கதையல்ல. இதிலே உள்ள ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு விதிகள் தெரிந்து அதன்படி செய்தாலும் பரவாயில்லை, சிவன் ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை எதுவுமே தெரியவில்லை என்றாலும் உண்மையான பக்தியோடு கண்ணப்ப நாயனார் போல அன்போடு வழிபட்டாலும் சிவபெருமான் அருளுவார் என்பதற்கு இந்த மகாபலி சக்கரவர்த்தி கதை ஒரு அழகான சான்று. சிவராத்திரிக்கு இன்னொரு கதை சொல்கிறாங்கங்க. கைலையில் சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருந்தார். பார்வதியனை தெரியாமல் போய் ரொம்ப விளையாட்டா தன்னுடைய கணவனாச்சே அப்படின்னு சிவபெருமானுடைய 2 கண்களையும் விளையாட்டாக பொத்தி விட்டார்கள். உடனே உலகம் முழுவதும் இருண்டு விட்டது. நமக்கெல்லாம் 1 hour கரண்ட் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்குது, மின்சாரம் இல்லைன்னா எவ்வளவு சிரமமாக இருக்குது. ஆனால் பார்வதி அப்படி செய்தவுடன் பிரபஞ்சமே இருட்டு, உலகமே இருட்டு, அண்ட சராச்சரங்களும் இருட்டு, சக்தி இருந்தும் செயலற்று கிடக்கும் பிரபஞ்சமாக இருந்தவுடனே உமையம்மை தெரியாமல் செய்த தவற்றுக்கு மன்னிப்பு வேண்டி, சுவாமி மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை படைப்பீராக. சூரியன் சந்திரன் இருந்த இடம் தெரியலை, உலகமே இருட்டு. தேவர்கள் எல்லாரும் சிவபூஜை செய்கிறார்கள், பார்வதியும் சிவபூஜை செய்கிறாள், லோகத்து உயிர்களெல்லாம் சிரமப்படுகிறது என்று எல்லாரும் பூஜை செய்தவுடனே மனம் இறங்கிய சிவபெருமான் நெற்றிக்கண்ணின் ஒளியை திறந்தார். அதிலிருந்து வந்த நெருப்பு ஒளியை கண்டு உமையே பயந்தாள். அச்சத்தை போக்க சிவன் உடனே வந்த வெளிச்சத்தை வண்ண சந்திரனாக்கி விட்டார். இதுவும் சிவராத்திரியை ஒட்டிய கதைதான். அதுக்கு என்ன அழகான பாட்டு! நெற்றிக்கண்ணின் தன்னொளியே வெண்ணிலாவே, நேத்திரத்தை திறந்தனையோ வெண்ணிலாவே, உலக இருள் போக்கிவிட்டாய் வெண்ணிலாவே, வானில் திலகம் போல் வந்தனையோ வெண்ணிலாவே. இப்படி பல புராண கதைகள் சிவராத்திரிக்கு உண்டு. உலகம் சமகார காலத்திலே பெருவெள்ளம் விட்டதாம். அண்ட சராச்சரம் துண்டு துண்டாகி அதிர்ந்து நொறுங்கி சிதைந்தது. ஆதவனோடு தன் கிரகங்கள் அனைத்தும் மோதி திரித்தது. வெளிச்சம் அணைந்தது, பிரளயம் சுழன்றது, இருண்டது, பிரபஞ்சம் இருண்டது. அம்பிகை பார்த்தாள். இறைவன் அருள் உலகுக்கு வேண்டுமே, சிவபெருமான் அருள் உலகுக்கு வேண்டுமே என மகாசம்ஹார காலத்திலே சிவனை பூஜை செய்தாள்
பார்வதி. ஆக பார்வதி மகாசம்ஹார காலத்திலே சிவபெருமானை பூஜை செய்த வரலாறே சிவராத்திரி. பிரபஞ்சம் பிறந்தது, பொழுதும் விடிந்தது. வள்ளல் பெருமான் எழுதினாரே, பொழுது விடிந்ததென் உள்ளமென் கமலம் என்பது போல அதில் ஒரு அழகான வார்த்தை வரும், எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதி என்று. ஆகா, அந்த அருட்பெரும் ஜோதிதான் ஆதி சிவன். அந்த ஆதி சிவனுடைய அற்புதமான அருட்பெரும் ஜோதிதான் சிவராத்திரி தரிசனம் என்பதை நாளை சிவராத்திரி நாள் நாம் நிச்சயமாக சிவபெருமானை அருளான சிந்தனைகளால் சிந்திப்போம். நிச்சயம் சிவபெருமான் நம்முடைய பக்திக்கு அருளுவார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை தன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நம சிவாயவே. ஓம் நம சிவாய.